இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட இருக்கும்ல, அந்த டைம் தான் நம்மளோட லைஃப் டைம். அதாவது ஒரு 20 வயசுல கல்யாணம் ஆச்சு, 24 வயசுல கல்யாணம் ஆச்சு, 25 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா, அந்த 25 வயசு தான் நம்மளோட லைஃப் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே வீட்டிலேருந்து ஒதுக்கி விட்ருவாங்க. இது கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு, அது போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, அவங்களோட எந்த டெசிஷன்லேயும் நம்ம இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிடுவாங்க, நல்லது கெட்டதுன்னா கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிட்டு வரோம்ல, அவங்க ஆல்ரெடி அவங்களோட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்தோடனே அது வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு, கட்டிக்கிட்டு வந்த பொண்ணு, வெளியிலேருந்து வந்த பொண்ணு, உனக்கு அது தெரியாது, உனக்கு இது தெரியாதுன்னு அவங்க கூடயும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. சரி, எல்லாம் முடிஞ்சு அப்படியே ஒரு 10, 20 வருஷம் ஓடினோடனே நம்ம ஒன்று பெற்று வச்சுருப்போம். அதுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அவங்க கல்யாணம் பண்ணோடனே வர்றவங்க வந்து அவங்கள கூப்பிட்டுன்னு அவங்க ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணிப்பாங்க. இப்போ நடுவில் ஹஸ்பண்டோடு இருந்தால் ஓகே. அப்படி இல்லை, ஹஸ்பண்ட் போய் சேர்ந்துட்டாரு, இல்லை அவர் தனியாக பிச்சுக்கின்னு போயிட்டாரு அப்படின்னா, இந்த நடுவில் நிற்கிற லேடிஸ் வந்து யாரா நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம எந்த ஃபேமிலின்னே நமக்கே தெரியாது. அப்படியே கொஸ்டினோடையே போய் சேர வேண்டியது தான். கரெக்ட் தானே?